புற்றுநோயை வெல்வது எப்படி? செல்களின் கூட்டமைப்பில் உருவானதே மனித உடல். உடலில் உருவாகும் செல்களுக்கு பிறப்பு, இறப்பு என வளர்ச்சியின் காலகட்டங்கள் இருக்கின்றன. அது தவறும் போது நோய் ஏற்படுகிறது. ஆரோக்கியமான செல் உடல் இயக்கத்திற்கான செம்மையான பணியை முடித்து பின் இறந்து அடுத்த செல் வளர வேண்டும். இதுதான் செல்களின் இயல்பான வேலை. அப்படி அல்லாமல் புதிதாக அதீத வளர்ச்சியில் கட்டுப்பாடற்ற செல்கள் உருவாகி பிறகு கட்டிகளாகும். இப்படியான கட்டுப்பாடில்லாமல் பிரிந்து வளர்ச்சியடையும் செல்கள் திசு கட்டிகளாக மாறுகின்றன. ஒன்று தீமை விளைவிக்காத கட்டி, மற்றொன்று புற்றாக மாறக்கூடிய கட்டி. உடலில் தோன்றும் எல்லா கட்டிகளையும் புற்றுநோயாக கருத்தில் கொள்ள வேண்டியதில்லை. ஆனால் பிணைன் கட்டிகள் மெல்லிங்டனாக மாற வாய்ப்பிருக்கின்றன. புற்றுநோய் செல்கள் நூற்றுக்கணக்கில் இருக்கின்றன. இவை உடல் இயக்கத்தில் மாற்றம் செய்துவிடும். நன்மை தரக்கூடிய செல்களை அழிக்கும். உலக அளவில் புற்றுநோய் மனித இறப்புக்கான 2வது இடத்தில் இருப்பதாக அமெரிக்க புற்றுநோய் கழகம் தெரிவிக்கின்றன. மரபு வழியாகவும் புகையிலை பழக்கம் காரணமாகவும் இந்நோய் உருவாகும். வைரஸ் தொற்று தாக்குதல்களினாலும் புற்றுநோய் உருவாகிறது என மருத்துவ ஆய்வுகள் கூறுகின்றன. எந்த வகை வைரஸ் தொற்றாக இருந்தாலும் இவை உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவிழக்க செய்கிறது. பெண்களுக்கு மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், வாய்ப்புற்று, மலக்குடல் ஆசனவாய் புற்றுநோய் அதிகளவில் ஏற்படுகிறது. புகையிலை, புகைப்பிடித்தல், மது அருந்துதல், பான்பராக் போன்ற போதைப் பொருட்கள், வெற்றிலை பழக்கம் உள்ளவர்களுக்கு வாய் புற்றுநோய் வாய்ப்பு அதிகம். புற்றுநோய் பொறுத்தவரை வருமுன் காப்பதுதான் புத்திசாலித்தனம். சுகாதார கல்விதான் முதல் தடுப்பு முறை. ஊரு முழுக்க எண்ணற்ற செல்போன் கோபுரங்கள் முளைத்துவிட்டன. 24 மணி நேரமும் புற்றுநோய் பரப்பும் மொபைலின் கதிர்வீச்சில் வாழ பழகிவிட்டோம். பெரும்பாலும் இன்றைய வாழ்வியல் முறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் தான் புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட காரணம் என பாதிக்கப்பட்டவர்கள் கூறுகின்றனர். முற்காலத்தில் குழந்தைக்கு ஓராண்டு வரை தாய்ப்பால் புகட்ட வேண்டும் என வயதான பாட்டிகள் அறிவுரை கூறுவார்கள். ஆனால் தற்போது ஓரிரு நாளில் தாய்ப்பால் கொடுப்பதை நிறுத்துவது மார்பக புற்றுக்கு காரணமாக நின்று சொல்லப்படுகிறது. ஹார்மோன் செலுத்திய இறைச்சிகளை தின்று இளம் வயதைய பூ பெய்தல் அல்லது காலம் கடந்து பூ பெய்தல், மாதவிலக்கு நிற்கும் வயதில் நிற்காமல் நீட்டிப்பது, இளமையை தக்க வைக்க தொடர்ச்சியாக எடுக்கப்படும் ஹார்மோன்கள், பொரித்த கொழுப்பு வகையான உணவுகளை சாப்பிடுதல், உடல் உழைப்பு இல்லாமை, உடல் பருமன் என இதற்கான பட்டியல் நீள்கின்றன. குடும்பம், வேலை என பெண்கள் தங்கள் உடல் நலனில் எப்போதுமே அக்கறை செலுத்துவதில்லை. எந்த அறிகுறி இல்லாமல் இருந்தாலும் 30 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் அடிக்கடி மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. மெமோகிராஃபி, ஸ்கேன் போன்ற முறைகளால் மார்பக புற்றுநோய் இருப்பதை கண்டுபிடிக்க இயலும். புற்றுநோய் தாக்கிய பின்பு மருந்துகளை இரத்த குழாய்களில் செலுத்தும் கீமோதெரபி, உள்ளுறுப்புகளின் வெளியே மற்றும் உள்ளே கொடுக்கும் கதிர்வீச்சு, அறுவை சிகிச்சை என முத்தரப்பு சிகிச்சை முறைகளால் இந்நோயை குணப்படுத்துகிறார்கள். ஆரம்பத்தில் இருந்தே மருந்துகள் தெளிக்கப்படாத காய்கறிகள், மரபணு மாற்றமில்லாத பழங்கள், தானியங்கள், பருப்பு வகைகளை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். கோதுமை புல்சாறு, வில்வத்துகையல், முள் சீல்தாப்பழம், கருப்பு திராட்சையின் விதைகள், புரோக்கோலி போன்றவற்றில் புற்று செல்களை அளிக்கும் பலம் இருப்பதாக இயற்கை வைத்திய ஆர்வலர்கள் கூறுகிறார்கள். பக்க விளைவு இல்லாத நாம் உணவுகளை எடுத்துக்கொண்டு நோய் சீற்றத்தை தவிர்க்கலாம். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் மற்றும் மன வலிமையை குடும்பத்தில் உள்ளவர்கள் கொடுக்க வேண்டும். மன அமைதி, நல்ல எண்ணம், உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, தியானம், மருத்துவ தொடர் ஆலோசனை மற்றும் அன்பு வழியில் மனதை பலப்படுத்த வேண்டும். எதிர்காலத்துக்கான நம்பிக்கையை நண்பர்களும் உறவுகளும் உருவாக்கினால்தான் மட்டுமே அவர்களால் மீண்டும் வர முடியும். நோய்களை வென்று தன்னம்பிக்கையோடு பயணப்படுவது தான் முன் மாதிரியான வாழ்க்கை. இதை பின்பற்றி கேன்சரை வென்றிடுவோம். நன்றி, வணக்கம்.